ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை அமல்படுத்தி அந்த உண்மைத்தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் திருடர்கள், இந்த நாட்டில் ஊழல் துஷ்பிரயோகங்கள் மலிந்துள்ளன. இதனால் தான் நாடு முன்னேற்றம் நோக்கி செல்லாது பின்னடைவையே சந்தித்திருக்கிறது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியானது தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகள் நடாத்தி நாடகமோடியோர் மீண்டும் அதே பணியினை செய்கின்றார்கள். நாம் கூறுவது என்னவென்றால் அரசு தலைமையும் கிடைத்து அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் கிடைத்து மீண்டும் ஊடக நாடகத்தையே நடத்தி வருகின்றனர். ஏதும் ஒரு இடத்தில் திருட்டு இடம்பெற்றிருந்தால் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து காவல் நிலையத்தில் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்யும் பட்சத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகின்றோம் என்ற ஒரு விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. உடனடியாக இது குறித்து கட்சிகளை சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழு ஒன்றின் நிறுவி அவற்றை கண்டுபிடியுங்கள். ஏனெனில் இந்த பணத்தினை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக நீங்கள் தான் கூறுகின்றீர்கள். இதனை கண்டுபிடிக்காது விட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணி தான் இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பழைய கதையே கூறி அந்த ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அது நாட்டு மக்களுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் என்ற விடயம் பதிவாகி இருக்கிறது.